தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திறவையானது ஜூலை மாதத்துடைய 26ஆம் நாளாக இன்று புனித சுவக்கீன் அன்னம்மாள் இவருடைய விழாவை இந்த மகிழ்வோடு கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. மரியன்னையுடைய பெற்றோர்கள். புனித சுவக்கீன் என்று சொன்னால் இறைவன் தயாராக இருக்கிறார் என்று அர்த்தம். அன்னம்மாள் என்று சொல்லுகிற பொழுது கடவுளுடைய அருள் பெற்றவள் என்று அர்த்தம். இவ்வாறாக இவர்கள் தொடக்க நூற்றாண்டுகளிலே தங்களுடைய வாழ்வை புண்ணியத்திலும் அர்ப்பணத்திலும் தங்களுடைய குடும்ப வாழ்வை அத்தளவுக்கு நேர்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்விலே இவர்கள் எப்பொழுதுமே கடவுளை மையப்படுத்தி வாழ்ந்தவர்கள். சுவக்கீன் அன்னம்மாள். சுவக்கீன் நாசரத்தைச் சேர்ந்தவர், அன்னம்மாள் பெத்லகேமைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் இருவருமே தங்களுடைய இந்த இல்லற வாழ்விலே பொறுப்போடும் கவனத்தோடும் இறை அன்போடும் பிறரன்போடும் தங்களுடைய வாழ்விலே கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். நேரிய உள்ளத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். பரிசுத்த உள்ளத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். நெடுங்காலமாக இவர்களுக்கு குழந்தை இல்லை. அப்பொழுது இவர்கள் வேண்டி இருக்கின்ற பொழுது கடவுள் இவர்களுக்கு வெளிப்படுகின்றார். இவ்வாறு தூதர்கள் வழியாக இவர்களுக்கு வெளிப்பட்டு உங்களுக்கு அருமையான ஒரு குழந்தை பிறக்கும் என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் அவர்களுக்கு கூறுகின்றார். இவ்வாறாக மரியன்னை அவர்களுக்கு குழந்தையாக கிடைக்கின்றார். 3 வயதிலே ஆலயத்திலே கொண்டு அன்னை மரியாளை அர்ப்பணிக்க செல்கின்றார்கள். அந்த வேளையிலே கடவுள் அவர்களுக்கு வெளிப்படுகின்றார். அன்னை மரியாள் வழியாக அநேக நன்மைகளை அவருடைய வாழ்வில் அவர்கள் பெறுகிறார்கள். இந்த அர்ப்பணிப்பதன் வழியாக அன்னை மரியாளிடத்திலே அந்த ஒரு தூய்மையும் பரிசுத்தமும் அந்த ஒரு பொலிவும் அன்னை மரியாளிடத்திலே இருக்கிறது என்பதை தங்களுடைய வாழ்விலே சுவக்கீன் அன்னம்மாள் உணர்கின்றார்கள். கடவுளுடைய பிரசன்னத்தை காண்கின்றார்கள். அந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்வை கடவுளுக்கு விருப்பத்திற்கு தங்களை கையளிக்கின்றார்கள். அதுதான் இன்றைய சுவக்கீன் அன்னம்மாளுடைய இந்த திருநாளிலே, இயேசுடைய தாத்தா பாட்டியுடைய இந்த திருநாளிலே இன்றைக்கு மகிழ்வோடு திருவை கொண்டாடுகின்றது. புனித அன்னாள் சபையினரும் இந்த விழாவை இன்றைய சிறப்பான விதத்திலே இன்றைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே புனித அன்னாள் சபையினருக்காகவும் நாம் இன்றைக்கு ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே வேளையிலே இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிற பொழுது மோய்சன் அங்கு பலிகளை ஏற்படுத்தி அங்கு விருந்தொன்றை உடன்படிக்கை விருந்தை கொடுக்கின்றார். இது எதை வெளிப்படுத்துது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், ஈசாக் அபிலமேக்கு அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தும் வழியாக அங்கு ஒரு விருந்தை அங்கு உண்டாக்குகின்றார். இதை தொடக்கம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அதே வேளையிலே யாக்கோபு லாபான் அவருடைய உடன்படிக்கையை பார்க்கிற பொழுது அதன் பிறகு விருந்து ஒன்றை கொடுக்கின்றார். தொடக்க புத்தகத்திலே 34ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இவ்வாறாக எப்பொழுதெல்லாம் அங்கு உடன்படிக்கை நிகழ்கின்றதோ அங்கெல்லாம் விருந்து உண்டு. இதுதான் பழைய ஏற்பாட்டுடைய வழக்கம். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். மோய்சன் அந்த பலிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த ஆட்டுக்குடாய்களுடைய அந்த இரத்தத்தை அங்கு வாயில் நிலைகளே அவர் செலுத்துகின்றார், பரிசுத்தப்படுத்துகின்றார், தூய்மைப்படுத்துகின்றார். அதுதான் ஒவ்வொரு திருப்பலியுமே உடன்படிக்கை தான். இயேசுடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படுகின்றோம். இயேசுடைய அந்த இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களான தூய்மையாக்கப்படுகின்றது. இயேசுவே உடலாக உணவாக விருந்தாக வருகின்றார். அப்போ இயேசுவே நாம் பார்க்கின்றோம், கடவுளே இங்கு விருந்து படைக்கின்றார். அவரே அங்கு விருந்து பொருளாக இருக்கின்றார், வழிபொருளாக இருக்கின்றார். இதைத்தான் நாம் எபிரேய மடலிலே வாசிக்கின்றோம். 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 24வது வருஷத்திலே ஆண்டவர் இயேசு எப்போதும் நமக்கு என்றென்றைக்கும் இயேசு நாம் அனைவரும் தூயத்தில் நுழையுமாறு மீட்பு கொடுக்குமாறு தன்னுடைய சொந்த இரத்தத்தையே அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் என்றென்று மீட்பு பெறும்படி ஒரே முறை இயேசு தன்னை பலியாக்கி விட்டார் என்று எபிரேய மடலிலே வாசிக்கின்றோம். இவ்வாறாக அந்த உடன்படிக்கை, அந்த ஒரு உறவு, அந்த ஒரு விருந்தாக நம்மளுடைய வாழ்வுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை படைக்கின்றார். இந்த ஒரு மைய செய்தியை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கின்றோம். அதுவும் இந்த சுவக்கீன் அன்னம்மாள் இவருடைய இந்த வாழ்வழியாக தங்களை கடவுளுக்கு நேர்ந்தளிக்கிறார்கள். தங்களுக்கு தங்களுடைய தூய வாழ்வால் பரிசுத்த வாழ்வால் ஒப்பு கொடுக்கின்றார்கள். அப்படி அத்தகைய இந்த ஒரு விழாவிலே இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே தாத்தா பாட்டிகளை நாம் இன்றைக்கு வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் நமக்காக உழைத்தவர்கள், நமக்காக தங்களுடைய வாழ்விலே முழுமையான தங்களுடைய கடமைகளை செய்தவர்கள். இன்றைக்கு வயதான நிலையிலே இன்றைக்கு நிறைய பேர், சில குடும்பத்திலே பார்த்தால் பிரச்சனையிலே அவர்கள் உதவாக்கரை, இவர்கள் வயதாகிவிட்டாலே இவர்கள் ஒன்றுக்கும் லாய்க்கில்லை, இவர்களால் எந்த பயனும் இல்லை, இவர்கள் என்ன செய்யுங்கள், கொண்டு போய் அனாதை இல்லத்திலே விட்டு விடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். சிந்திப்போம். புனித சுவக்கீன் அன்னம்மாளுடைய இந்த திருநாளிலே நம்முடைய குடும்பத்தில் இருக்க தாத்தா பாட்டிகளை நாம் நேசிக்க கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஒரு குடும்ப உணர்வை, விசுவாசத்தை, நம்பிக்கையை
நம்முடைய வாழ்விலே நாமும் ஒவ்வொரு பிள்ளைகள் கற்றுக் கொடுப்போம். வருங்கால தலைமையினருக்கு ஒருவரை நேசிப்பதற்கும் நான் உன் மீது அன்பு காட்டுவது போல என் அயலான் மீது நீ அன்பு காட்டு என்ற அந்த இறை அன்பு பிறர் அன்பு இன்றைக்கு குடும்பத்தில் இருக்க ஆண்டவரிடத்தில் வேண்டி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். புனித சோக்கின் அன்னம்மாளுடைய இந்த திருநாளிலே அனைத்து குடும்பத்தில் இருக்கிற வயதானவர்களை, தாத்தா பாட்டிகளை நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். குடும்பத்துக்காக உழைத்தவர்கள், குடும்பத்துக்காக பாடுபட்டவர்கள், குடும்பத்துடைய மேன்மையை பாதுகாக்க, இல்லறத்தை பாதுகாக்க தலைமுறைதோறும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற அந்த வாக்கை பெற்றவர்கள், அந்த அளவுக்கு வயதான அந்த தாத்தா பாட்டி அனைவரையுமே இந்த நாட்களிலே அவருடைய உடலளவிலும் மனதளவிலும் அவர்களுக்கு நம்பிக்கையும் அவர்களுக்கு குணமளிக்கும் வல்லமையும் நிறைவாக இந்த நாளை கொடுத்து இந்த ஒவ்வொரு மறை மாவட்டத்திலுமே இந்த வயதான அந்த நபர்களை கொண்டாடக்கூடிய இந்த நாட்களிலே, மூத்த குடிமக்களை கொண்டாடக்கூடிய இந்த நாட்களிலே அனைவரையுமே அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே நீதாமே இந்த நாளை அவர்கள் நிறைவாய் ஆசிரிக்கும்படியாக, உடல் அளவிலே அவர்கள் நலிந்து போயிருந்தாலும், உள்ளத்தளவிலே உடைந்து போயிருந்தாலும் அவர்களை நீ தேற்றுகின்றவராக, நீரே காயப்படுத்தி அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருடைய உள்ளத்திலே அவர்களை காயங்களை ஆற்றக்கூடியவராக, மன காயங்கள் உடல் காயங்களை நீ சுகப்படுத்தக்கூடியவராக உங்களுடைய வல்லமையும் உங்களுடைய கிருபையும் மேலான கொடைகளையும் இன்றைய நாளிலே அவருடைய உள்ளங்களிலே நீ ஊற்றும்படியாக இன்றைக்கு நாளிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். சோக்கின் அன்னமாலை போன்று ஒவ்வொரு குடும்பத்தாருமே இந்த நச்சியில சொல்வது போல நல்ல விதைகளாக அவர் எப்பொழுதுமே மாறுவதற்கும், அந்த தீயோனுடைய அந்த கலைகளை அவர் எடுத்துரைப்பதற்கும் தேவையான அந்த காலத்தை, பொறுமையான அந்த காலத்தை வளரவிடுங்கள், ரெண்டையும் வளரவிடுங்கள் என்று நீதாம் வெளிப்படுத்தி அந்த இறைவார்த்தைக்கு ஏற்ப நல்லவற்றையும் தீவற்றையும் பகுத்தாராயக்கூடிய நல்ல உள்ளத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக, மனிதர்களை என்னாலும் அன்பு செய்ய, பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நல்ல ஆற்றலும் இறை நம்பிக்கையும் ஒவ்வொருமே பயன்படக்கூடியவர்கள், ஒவ்வொருவருமே அன்பு செய்யக்கூடியவர்கள், ஒவ்வொருவருமே உங்களுடைய மதிப்புக்குரியவர்கள் என்பதை இந்த நாளிலே இது என் கண்ணுக்கு நீ விலையேற பெற்றவன், என் கண்ணுக்கு நீ மதிப்புள்ள என்று எசாயா 43 சொல்வது போல இயேசு ஒவ்வொருவருமே மதிப்புள்ளவர்கள், ஒவ்வொரு வாழ தகுதியுள்ளவர்கள், ஒவ்வொருவருமே உடைய அன்புக்குரியவர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்ற சோக்கின் அன்னமால் வழியாக இந்த நாளில் நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிற இந்த ஜெப வேண்டுதல்கள், இந்த யூடியூபிலே வேண்டுகின்ற குடும்பத்தார் ஒவ்வொருவரையுமே, வயதானவர்கள், நலிந்தவர்கள், இன்னும் நோய்வாய்ப்பட்டவர்கள், இன்னும் சுகத்தை வேண்டி நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையுமே இந்த நாளிலே நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி காக்கும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமீன்.